Dear students, 10th standard maths chapter 7 mensuration exercise 7.2 fourth question கான solution என்னன்றதை describe பார்க்கலாம். And welcome to Max MM KMR channel. I am Mohan Raj. A conical container is fully filled with petrol. ஒரு கண்டெய்னர் இருக்குது, அது கோன் மாதிரி இருக்குது, சரிங்களா? கண்டெய்னர்னால் நம்ம நார்மலாக வந்து கண்டெய்னர் லாரிலாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி தான் அந்த கண்டெய்னர்ஸ் வந்து பார்க்குது. இங்கே வந்து எப்படி இருக்குன்னா அது வந்து கோன் ஷேப்பில் இருக்குன்றாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குன்னா ஃபுல்லாகவே பெட்ரோல் வந்து இருக்குது. இதுக்குள்ளே ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது. ரேடியஸ் வந்து இதுக்கு 10 மீட்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. இந்த கண்டெய்னர் கோன் ஷேப்பில் இருக்கக்கூடிய கண்டெய்னருக்கு ரேடியஸை 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட் இஸ் 15. ஹைட் they had given 15 meters. If the container can release the petrol through its bottom at the rate of 25 cubic meter per minute. இப்போ இந்த கண்டெய்னர் வந்து பாட்டத்தில் ஒரு குழா வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை திறந்தோன்னா அது வழியாக பெட்ரோலை வந்து என்ன பண்ணுது, ரிலீஸ் பண்ணுது. இந்த பாட்டம்லேருந்து ரிலீஸ் பண்ணும்போது அது எப்படி ரிலீஸ் பண்ணுதுன்றதை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் 25 cubic meter per minute. ஒரு நிமிஷத்துக்கு 25 cubic meter பெட்ரோலை இது வந்து ரிலீஸ் பண்ணுது. இங்கே நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது செக் பண்ணணும், கியூபிக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர். ஓகே, அப்படி கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு டேட்டா என்னன்னு பாருங்கள். ஹைட்டும் மீட்டரில் இருக்குது, ரேடியஸும் மீட்டரில் இருக்குது. அப்போ நம்ம டேரெக்டாக உள்ளே எவ்வளோ பெட்ரோல் இருக்கோ அந்த வால்யூமை கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க. அந்த வால்யூம் டிவைடட் பை இந்த ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ அது வந்து பெட்ரோலை வந்து வழங்குது அந்த டேப்பில் இருந்து அப்படின்றத நம்ம டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மினிட்டுக்கு 25 cubic meters வந்து கொடுக்குது. ஆல்ரெடி நம்ம ஆன்சரை என்ன வரும், வால்யூமில் கியூபிக் மீட்டரில் தான் வரும். அப்போ அது டிவைடட் பை இந்த 25 போட்டோம் அப்படின்னா அவங்க கேட்குறது இன் ஹவு மெனி மினிட்ஸ், எத்தனை நிமிஷத்தில் இந்த கண்டெய்னர் எம்டி ஆகும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா சொல்யூஷன் எழுதிட்டு கிவன் என்னென்ன இருக்குன்னு எழுதலாம். கிவன் கண்டெய்னர் வந்து கோன் ஷேப்பில் இருக்குது, அதோடைய ரேடியஸ் ஆஃப் கோனிக்கல் கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் வந்து கோன் ஷேப்பில் இருக்குது, அதனால் அதோடைய ரேடியஸை கோனிக்கல் கண்டெய்னர்ன்றோம். இது ஆர், இல்லை நீங்கள் ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். ஆர் போட்டு ஒரு ஸ்மால் ஆர் ரெண்டுத்தில் ஏதாவது எடுத்து தட் இஸ் ஈக்குவல் டு 10 meters. அண்ட் அதே மாதிரி ஹைட் ஆஃப் த கோனிக்கல் கண்டெய்னருடைய ஹைட்டு அதை நம்ம என்னென்னு எடுப்போம், ஹெச். அந்த ஹெச் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 meters இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி இன்னொரு டேட்டா கொடுத்துருக்காங்க. கண்டெய்னர் கேன் ரிலீஸ் த பெட்ரோல் த்ரூ த பாட்டம் அட் த ரேட் ஆஃப். ஸோ அதையும் நம்ம எடுத்து எழுதிப்போம். கண்டெய்னர் கேன் ரிலீஸ் த பெட்ரோல். எப்படி பெட்ரோலை ரிலீஸ் பண்ணதுன்னு அவங்க 25 cu தட் இஸ் கியூபிக் மீட்டர் பர் மினிட். ஒரு மினிட்டுக்கு 25 cubic meter வந்து நமக்கு அந்த பெட்ரோல் வந்து அதில் போகுது. ஓகேங்களா? நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், ஹவு மெனி மினிட்ஸ் த கண்டெய்னர் வில் பி எம்டிடுன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபைண்ட் பண்ண வேண்டிய ஆன்சர் என்ன, டைம் டேக்கன். அதை தான் அவங்க வந்து கேட்குறாங்க. டைம் டேக்கன் டு எம்டி த கண்டெய்னர். அந்த கண்டெய்னர் எம்டி ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றத தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அந்த ஃபைண்ட் பண்ணக்கூடியது என்ன பண்ணோம்னா இதுக்கு ஆன்சர் வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். மொத்தம் அதுக்குள்ளே எவ்வளோ பெட்ரோல் இருக்குது அதை நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் இஸ் நத்திங் பட் கோன். ஓகேங்களா? கோனுடைய வால்யூம் டிவைடட் பை வால்யூம், எவ்வளோ லிட்டர்ஸ், அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு கியூபிக் மீட்டர் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. லிட்டர்ஸ்ன்னு சொல்ல இங்கே மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கும் போகிறது மீட்டரில் இருக்குது, அதனால் அந்த மீட்டர்லேயும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வால்யூம் ஆஃப் பெட்ரோல், எவ்வளோ பெட்ரோல் ஒரு நிமிஷத்துக்கு அது வந்து வழங்குது. வால்யூம் ஆஃப் த பெட்ரோல் ரிலீஸ், எவ்வளோ ரிலீஸ் பண்ணுது இன் ஆர் இல்லை பெர் மினிட்னு போட்டுங்க. இன் மினிட்ஸ்னு எழுதிப்போம். இன் 1 minute, ஒரு நிமிஷத்துக்கு. அதுதான் பெர் மினிட்னு அவங்க கொடுத்துருக்காங்க. நான் இங்கே 1 minuteன்னு எழுதுகிறேன். ஓகே, இப்போ வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர்னால் கோனுடைய வால்யூம் ஆஃப் த கோனுக்கு என்ன ஃபார்முலா. ஸோ எல்லா ஃபார்முலாஸும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மெமரைஸ் பண்ணிக்கணும். ஒரு டேட்டா ஷீட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஃபார்முலாஸ்க்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடணுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு
ஃபார்முலாஸ் எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கிறது வந்து ஒரே வீடியோவில் ஃபுல்லாக நான் போஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கு ஈஸியாக எப்படி நம்ம அதை மெமரைஸ் பண்ணணுன்றது ஒரு ஷீட் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா 1/3 × πr²h cubic units. ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த கோனுக்கு நம்ம எடுத்து இதை எழுதிக்கலாம். 1/3 × πr²h டிவைடட் பை பெட்ரோல் எவ்வளோ ஒரு நிமிஷத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க 25 cubic meters. அப்போ அதையும் போட்டுக்கலாம் 25 cubic meter. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பண்ணணும். ஆர்ன்றது ரேடியஸ் என்ன 10, 2 தடவை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் தான் ஸ்கொயர், இன்ட்டு ஹெச்ன்றது என்ன 15 டிவைடட் பை 25 கியூபிக் மீட்டர். அதாவது சிஎம்னு போட்டால் சென்டிமீட்டர் ஆகிடும், அதனால் கியூபிக் மீட்டர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, இல்லை மீட்டர் கியூப்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல 3 15 கேன்சல் பண்ணோன்னா என்ன ஆகும்? 3 5s are 15 ஆகிடுச்சு. ஒரு 22 இருக்குது, இன்ட்டு 10 இருக்குது, இன்ட்டு 10 இன்ட்டு 5 டிவைடட் பை 7. இந்த 25 கீழே 1 இருக்கா மாதிரி அர்த்தம். இது அப்படியே என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கல் ஆகி மேலே போகும்போது 1/25 மாறும். அப்போ இந்த 25 7 கூட போயிட்டு மல்டிப்ளை ஆகிடும். இப்போ இங்கே ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா செக் பண்ணோன்னா 5 1s are 5, 5 5s are 25, இது 5 2s are 10 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 22 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 44 இன்ட்டு ஒரு 10 இருக்குது டிவைடட் பை 7 440 டிவைடட் பை 7. ஹியர் நம்ம இது எல்லாமே மேலே இருக்கக்கூடியது என்ன? வால்யூம். இந்த வால்யூம் என்னென்னா எல்லாமே நமக்கு என்னல இருக்குது பாருங்கள், யூனிட் வந்து மீட்டரில் இருக்குது. இது மீட்டர். ஓகே, எல்லாம் மீட்டரில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? மீட்டர் கியூப் கொடுத்தோமா. அதுக்கப்புறமா இந்த 1/25 மேலே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது இந்த 7 கூட 25 வந்து மல்டிப்ளை ஆச்சு. இது வந்து என்னென்னா கியூபிக் மீட்டர். கியூபிக் மீட்டர்னால் என்ன? அதுவும் இந்த மீட்டர் கியூப்பில் தான் இருக்கும். பர் கியூபிக் மீட்டர்னா சொன்னாங்க, பர் மினிட்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதை போட்டு மினிட்னு எழுதுவோமா? கீழே மீட்டர் கியூப், அதாவது கியூபிக் மீட்டர் டிவைடட் பை மினிட்னு எழுதுவோம். ஸோ இந்த மினிட்ன்றது இந்த இடத்துல இன்க்ளூட் ஆகும். ஓகே, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பர் மினிட்டுக்குன்றது இன்க்ளூட் ஆகுது. இதை நம்ம டிவைட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஆஃப் யுவர் ஆன்சர் டு த நியரஸ்ட் மினிட். நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த நிமிஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. இப்போ 440 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 440 டிவைடட் பை 7 7 6 are 42, ரிமைண்டர் 2 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு 7 2s are 14, ரிமைண்டர் 6. நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு பாயிண்ட் வைப்போம், ஒரு 0. 7 8s are 56, ரிமைண்டர் 4 0 ஆகும். 7 5s are 35. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். 62.85 வந்திருக்கு. இது வந்து 62.85 அப்படின்றத நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நியரஸ்ட் நம்பர் 62 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8 இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? வில் பிகம் 63 minutes. 63 minutes, அப்ராக்சிமேட்டாக 63 minutesனு வருது. இந்த இடத்துல இந்த மீட்டர் கியூபுக்கு கீழே மீட்டர் வந்து இதுக்கு 7 மீட்டர் கியூப்னு இருக்குது. அந்த 7க்கு கீழே மீட்டர் இருக்குது, மினிட்ஸ் இருக்குது. அந்த மினிட்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆகி மேலே வந்து மினிட்ஸ் ஆகிடும். இந்த 7 பர் மினிட்ஸ்னு இருக்கும். அப்போ இந்த 7 வந்து ஆல்ரெடி நம்ம டிவைட் பண்ணுறோம். இங்கே வந்து 1 டிவைடட் பை மினிட்ஸ்னு வரும். அந்த 1 டிவைடட் பை மினிட்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆகி இது கூட மல்டிப்ளை ஆகி மினிட்ஸாக மாறிடுச்சு. அதனால் நம்மளுக்கு 63 நிமிஷம் ஆகுது இந்த கோனில் இருக்கக்கூடிய பெட்ரோலில் நம்ம ஃபுல்லாக எம்டி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.